அஇஅதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள், தலைமை கழக பேச்சாளர்கள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி எஸ் கோகுலேந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் ஆத்துமேட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை, அமைச்சர் திரு நத்தமார் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம், தலைமை கழக பேச்சாளர் நடிகர் திரு மனோபாலா, மாநகராட்சி மேயர் திருமதி சாவித்ரி கோபால் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். இதேபோல் கரந்தை, மருங்குளம், ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. சேலம் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேட்டூரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, செல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர்கள் திரு பி பழனியப்பன், திரு செல்லூர் கே ராஜு ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பார்த்திபன், மாநகராட்சி மேயர் திரு ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பந்தலடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். வலங்கைமான், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், வேலங்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. கடலூர் மேற்கு மாவட்டம் நகர கழகம் சார்பில் சிதம்பரத்தில் எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எம் சி சம்பத், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ அருண்மொழிதேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குனியமுத்தூர், மலுமிச்சாம்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி பங்கேற்று உரையாற்றினார். நாகை மாவட்டம் கீழையூர், திருச்செங்கோட்டாங்குடி, வடவூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் பகுதியிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் அனந்தலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஒத்தையால், திருவேங்கிடபுரம், சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் பங்கேற்று உரையாற்றினார். சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி, தலைமை கழக பேச்சாளர் நடிகை விந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகை விந்தியா அஇஅதிமுக அரசின் சாதனைகளை விளக்கமாக எடுத்துரைத்ததுடன் திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தினரின் ஊழல்களையும் பட்டியலிட்டார். இந்தியாவிலேயே சுப்ரீம் கோர்ட்ல அதிகமா கேஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற, சிபிஐயால அதிகமா விசாரிக்கப்படுற ஒரே கட்சி, ஒரே குடும்பம் கருணாநிதியோடதுதான். உங்க குடும்பத்துக்காக கொள்ளை அடிச்சு கோடிக்கணக்குல சொத்து சேர்த்துட்டு இப்ப மறுபடியும் வெக்கம் இல்லாம வந்து இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. கொடுத்து கொடுத்து கை சவந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொடுத்து கொடுத்து உடம்பே சவந்தவங்க எங்க அம்மா. படிப்புக்கு லேப்டாப், பள்ளிக்கு சைக்கிள், பெண்ணுக்கு தாலி, ஆணுக்கு வேலை, விவசாயிக்கு மின்சாரம், வேலை இல்லாதவருக்கு கால்நடை, நலிந்தவர்களுக்கு கிரைண்டர், மெலிந்தவர்களுக்கு மிக்சி, வருமானம் இல்லாதவங்களுக்கு அரிசி, வறுமையில இருக்கிறவங்களுக்கு அன்னதானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள், மாணவர்களுக்கு பஸ் பாஸ், பயணம் செய்வோர்களுக்கு அம்மா தண்ணி, பசியில இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம், குழந்தைங்களுக்கு காப்பீடு, தாய்மார்களுக்கு மருத்துவ திட்டம், முதியோர்களுக்கு பென்ஷன், முடியாதவர்களுக்கு வீல் சேர், நோட்டுக்கு கஞ்சி, பள்ளிக்கு சத்துணவுன்னு வாரி வாரி கொடுத்த பாரி வள்ளல் பரம்பரை எங்க அம்மா. திருப்பூர் மாநகர மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொங்குபாளையம், அனுப்பர்பாளையம், அவினாசி ஆகிய பகுதிகளில் எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. அமைச்சர் திரு எம் எஸ் ஆனந்தன் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். திருப்பூர் புறநகர் மாவட்டத்தில் குடிமங்கலம் ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர்.
ஈரோடு புறநகர் மாவட்டம் பெருந்துறை ஒன்றிய கழகம் சார்பில் துடுப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம் பங்கேற்று அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார். கும்பகோணம் நகர கழகம் மற்றும் ஒன்றிய கழகங்கள் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், தலைமை கழக பேச்சாளர் நடிகர் திரு தியாகு உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர். திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மலைக்கோட்டை, கீரைக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப. குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மேற்கு மண்டல அஇஅதிமுக சார்பில் பாளை சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் திருமதி அந்தோனி கிரேசி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நேமூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் நகர அஇஅதிமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. ஆர். சுந்தரம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு நகர கழகம் சார்பில் கிழக்கு ரத வீதியிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதேபோல் கரூர், வேலூர், தருமபுரி, தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர்.